வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ எப்போதும் சொல்லுகிறது தான். ஸோ லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு பலன்கள் அக்யூரேட்டாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசா புத்தி அந்தரங்கள் என்ன இருக்கும் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அக்யூரேட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா ஒரு 90% பர்ஃபெக்டாக வருங்க. ஸோ கண்டிப்பாக பழக்கப்படுத்துங்க. இந்த வீடியோ எண்டில் கண்டிப்பாக இந்த டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? ஸோ உங்களது ராசியிலே சனி இருக்கும்போது சில நேரங்களில் என்னடா அது இப்படி நடக்குது இப்படி நடக்குதுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். 7 சனின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பயப்பட வேணாம். நீங்கள் உங்களுடைய கமிட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உடல் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன பாதிப்புகள். ஏன்னா சனி ராசியில் வரும்போது அந்த மாதிரி விஷயங்களே பண்ணுவார். வேலை சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் செய்கிற வேலையை கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேறு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இது யார் மேஜராக பாதிக்கணும்போது கும்ப லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அதில் நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இரண்டில் குரு. குரு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆட்சியோடு இருந்தாலும் சில நேரங்கள் அஸ்தங்கமாகும் போது வருகின்ற லாபங்கள் அப்படியே ஒரு ஸ்டாகண்டாக அப்படியே ஒரு ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு யாரும் மரியாதை கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஏக்கங்களும் சில நேரங்கள் என்னத்தை செஞ்சு என்ன ஆக போகுதுங்கிற மாதிரி ஒரு சலனத்தை கொடுத்துரும். ஸோ அதனால் ஒரு புத்தி தடுமாட்டம் தான் இதுவும். ஓகேங்களா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3ல் புதன் ராகு இருக்கிறது. அது 5, 8ஆம் அதிபதி 3ல் இருக்கிறது ரொம்ப டென்ஷனுங்க. குழந்தைகளை நினச்சி டென்ஷன் ஆகுது. இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ கற்பனை ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் மண்டைக்கு ஏறும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். குழந்தைகள் விஷயங்களையும் ஒரு எமோஷனும் டென்ஷனும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு மேஜராக நடக்கணும்? கும்ப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடைபெறக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதிக்கு குருவின் பார்வை இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது எந்தவித சந்தேகமும் இல்லை. பட் இருந்தாலும் புதன் ராகு ஒன்றா இருக்கும்போது சில நேரங்கள் புத்தி கர்வத்தால் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணப்போ அதனால் மாட்டிப்போம். ஸோ கொஞ்சம் ஏளனமாக பேசி நம்ம எதாவது மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் 2ல் அஸ்தங்கமாகும்போது கணவன் மனைவி உறவில் ஒரு யதார்த்த போக்கு இல்லாமல் ஒரு மாதிரி விரக்தி தன்மையை இவருக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அது ஒரு வாரம் தான். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். 8ஆம் அதிபதியான புதன் ராகுவோடு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எமோஷனாக ஃபைட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பக்கத்து சீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போதும் கொஞ்சம் கவனமாக, ஏன்னா வண்டி வாகனங்கள் அதனால் செலவழிப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ இது யாருக்கு மேஜராக நடக்கும் அப்படின்னும் போது இது பார்த்திங்கன்னா மேஜராக பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்த ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஓகேங்களா? மற்றபடி 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் நல்ல ஆட்சி பலத்துடன் அப்பா அம்மாவுடைய செயல்கள் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு பண வருவாய்கள் நல்ல ஒரு நிதி நிலைமைகள்லாம் நல்ல மேம்பாடாக சூப்பராக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஒரு 5ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். நிறைய பேராசைனால் ஒரு மணி லாக் ஆகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யார் மேஜராக நடக்கணும்போது கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலில். ஓகேங்களா? இது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி லாபங்கள். ஸோ லாபங்கள்லாம் பார்த்திங்கன்னா குரு அஸ்தங்கமாக இருக்கிறனால சில நேரங்களில் என்னடா அது பணம்லாம் வரலையோ கொஞ்சம் ஸ்டக் ஆகி அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் சரியாயிடும். அதோட கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி இன்னும் பிரச்சனை கிடையாது. என்னை பொறுத்தவரை பிரார்த்தனைங்கிற ஒரு விஷயத்தை மனதார எடுத்துக்கொண்டு பிரார்த்தனை பண்ணணும். நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும். பிரார்த்தனை பண்ணுங்கள். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் என்ன மாதிரி விஷயங்களே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் சொல்லலாம், சார் எனக்கு பிறந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டம் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி போனாலும் என்னை சுற்றி அடிக்கிறாங்க, என்ன பண்ண சொல்லி கர்மா அவ்வளோ எஃபெக்டாக இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். எனக்கு அடுத்த லெவல் என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார், எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டேன், எவ்வளோ சாங்கியம் பண்ணிட்டேன், எது பண்ணாலும் என்னால் அது மீளவே முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்பு. இது பார்த்திங்கன்னா பக்காவாக ஒர்க் பண்ணும்.
இது வந்து ஒன்றும் இல்லைங்க. இது வந்து உங்களுக்கு வந்து என்ன பரிகாரம் பண்ணி ஒர்க் அவுட் ஆகல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் வறுமையில் இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், அடுத்த லெவல் எப்படி போகிறதுன்னு தெரியல, ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, வீட்டுக்கார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இதுலேருந்து வெளியில் வரணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு நான் விஷயந்தான். இது ஒன்றும் இல்லைங்க. ஒரு அரை டீஸ்பூன் வந்து எள்ளு, கருப்பு எள்ளு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அரை டீஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்ருங்க. ஓகேங்களா? இதை வந்து பண்ணிவிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கர்மா வந்து விலகிறத பார்ப்பீங்க. நீங்கள் நினைப்பீங்க என்ன சார் எள்ளு சாப்பிட்டா அப்படி ஆகப்பாடு, இல்லைங்க. இந்த கர்மாவை வந்து நீக்குவதற்கான இது வந்து எள்ளில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளை வந்து வாயில் போட்டு மென்று சவிச்சிட்டு நல்லா மென்னுட்டு முழுங்க. உங்களுடைய கர்மாக்கள், ஐயோ எத்தனை பிறவிங்க நான் எடுத்தேன்னு தெரியலைங்க, சின்ன வயசுலேருந்து கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து பெரிய ஒரு பிரேக் கிடைக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஸோ லைஃப்பில் வந்து ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும் சார். ஸோ நல்லதே நடக்கட்டும். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.